இதுதான் தாவரங்களின் ஒளிசார்பு அசைவிற்கான ஒரு சிறந்த உதாரணம். இப்போ தண்டு எப்பயுமே என்ன பண்ணும், ஒளியை நோக்கி தான் வளரும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த தண்டு நேராக வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த தண்டுலாம் என்ன பண்ணுது, வளைஞ்சி பார்த்திங்கன்னா வளைஞ்சி சூரிய ஒளியை நோக்கி வளர்ந்துருக்குது. அப்போ ஏன் இதனால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல இந்த செடியினால். அதனால் கீழே படுத்துக்கிட்டு, ஆனாலும் மற்ற தண்டுகள் என்ன பண்ணுது, சூரிய ஒளியை நோக்கி வளர்கிறத பார்க்கலாம். மேலெல்லாம் எப்பயுமே சூரிய ஒளி நாட்டம் உடையது, ஒளி சார்பு அசைவு. அது மாதிரி வேர்கள் பார்த்திங்கன்னா நீரை நோக்கி வளரும், பூமியை நோக்கி வளரும். புவி சார்பு அசைவு உடையது. அதுக்கு இந்த செடி தான் ஒரு நல்ல உதாரணம்.